Hey guys, welcome back to our Riya creation. நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் XML ஃபைல்லாம் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒயிட் கலர் செட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்களும் வந்துட்டு ஒயிட் கலரே வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி தான் நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கரெக்டாக ஸ்டார்டிங்கில் செட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டர் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக தெரியணுமோ அந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் வந்துட்டு மூவ் ஆகிடும். ஈஸியாக வந்துட்டு பேக் சைடில் இருக்க இமேஜஸ் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் செகண்ட் இமேஜ் அண்ட் தேர்ட் இமேஜ் எண்ட் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு செகண்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மீடியாவில் போயிட்டு அதே மாதிரி இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக தெரியணுன்றதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஜூம் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம எண்ட் வரைக்கும் இமேஜஸ் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எண்டு வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் இமேஜஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டில் இமேஜஸ் எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரி தான் வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நான் 3 எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 3 இமேஜில் இருக்க எஃபர்ட்டுமே வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்க எஃபர்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு எஃபர்ட்ஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டே போதும். ஸோ கரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட் இமேஜ் சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட்டை வந்துட்டு எஃபர்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் எஃபர்ட்ஸ் காமிக்கும். ஜஸ்ட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் எஃபர்ட்டை வந்துட்டு நீங்கள் எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக 6.07 டியூரேஷன் வரைக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம செகண்ட் தேர்ட் எஃபர்ட்லாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு 6.07 செகண்ட் வரைக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இந்த இமேஜ் வரைக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த எஃபர்ட்டை இப்போ காப்பி பண்ணிக்கலாம். செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு நம்ம எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா 6.07 செகண்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா நமக்கு ஒரு இமேஜ் வந்துட்டு டியூரேஷன் அதிகமாக ஒரு இமேஜ் வரும். இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு நீங்கள் 6.07 செகண்ட் வரைக்கும் ஃபஸ்ட் எஃபர்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வர இமேஜில் வந்துட்டு நீங்கள் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு 2 எஃபர்ட் வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு தேர்ட் எஃபர்ட் தான் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு இமேஜ் வந்துட்டு எப்படி காப்பி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்டு 2 எஃபர்ட்டுமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ எது வரைக்கும் 2 எஃபர்ட் பேஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா 8.03 வரைக்கும் 2 எஃபர்ட்டுமே வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 8.03 செகண்ட்லேருந்து வர இமேஜஸ்க்கு வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு 8.03க்கு அடுத்து வர ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். அகைன் வந்துட்டு அதே மாதிரி செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எண்ட் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்க இமேஜஸ்க்கு வந்துட்டு இந்த தேர்ட் எஃபெக்ட்டை வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, ஸோ 3 எஃபர்ட்டுமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.